யாரெல்லாம் மனதை கை கொண்டு நீதி நெறிமுறை வலுவாமல் இருக்காங்களோ அவங்க தான் நீதிமன்றம் செல்ல முடியும், நீதிபதி ஆக முடியும், நீதி சொல்ல முடியும். அப்படிப்பட்ட சான்றோர் இங்கே வருகை தந்திருக்கின்றார். மரியாதைக்குரிய மாநில தகவல் ஆணையர் திரு இளம்பரி ஐயா அவர்களை மாணவர்களுக்கு வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். இல்லப்பட்டு அடிமைப்பட்டு கடி கொடுமைக்கு உட்பட்ட இம்மக்களுக்கு உரமூட்டி பேசுகிறது. அல்லல் பட்டு அடிமைப்பட்டு கடும் கொடுமைக்கு உட்பட்ட எம்மக்களுக்கு உரமூட்டி தாழ்ந்த தலைகளை நிமிர செய்து வாழ்ந்தால் 6 கோடியும் வாழ்வோம், இல்லை வீழ்ந்தால் 6 கோடியும் வீழ்வோம் என்று என் தாய் தமிழகத்தின் ஒற்றுமைக்கு சூடுரைத்த என் தலைவன் பேரறிஞர் அண்ணாவின் கண் இமைகளை கண்டு வீறு கொண்டு எழுந்த VPR இளம்பரது பேசுகிறேன். அனைவருக்கும் என்றும் நிலைத்திருக்கும் என் செந்தமிழின் முதல் வணக்கம். மங்களங்கிழார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் இணைந்து நடத்தக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா மற்றும் பாராட்டு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணிற்கும் இந்த பள்ளிக்கும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமகனார் மரியாதைக்குரிய ஐயா குப்புசாமி அவர்களே, சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த பகுதி மக்களுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் பள்ளி கல்வி இயக்குநராய் 3 முறை ஹாட்ரிக் 3 முறை இருந்த ஒற்றை தமிழராய் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா பெருமகனார் முனைவர் கண்ணப்பன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய முதன்மை கல்வி அலுவலர் மரியாதைக்குரிய அம்மையார் மோகனா அவர்களே, எனக்கு அடுத்து உரையாற்ற இருக்கக்கூடிய மாநில தகவல் ஆணையர் மரியாதைக்குரிய பெரியவர் ஐயா நடேசன் அவர்களே, முன்னிலை வைக்கக்கூடிய மரியாதைக்குரிய காவல்துறை துணைத் தலைவர், என்னுடைய வழிகாட்டி, என்னுடைய வளர்ச்சியில் என் தாய் தந்தையை விட அதிகமான அக்கறை கொண்டிருக்கக்கூடிய பெருமகனார் ஐயா பாண்டியன் அவர்களே, மற்றும் திரளாக குழுமிருக்கக்கூடிய முன்னாள் மாணவர் சங்க நிர்வாகிகளே மற்றும் மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் பணிவான முதற்கண் நன்றியும் வணக்கத்தையும் உரைத்தாக்கிக் கொள்கிறேன். ஒரு தாய் வீட்டிற்கு வந்ததை போன்ற ஒரு நிகழ்வோடு நான் இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் எனக்கு முன்னே பேசிய பெருமக்கள் சொன்னதை போன்று நானும் ஒரு அரசு பள்ளியில் படித்த மாணவன் தான். டிவியில் விளம்பரம் சொல்ற மாதிரி சென்னைக்கு மிக அருகில் அப்படிங்கிற மாதிரி சென்னைக்கு மிக அருகில் இருக்கிறீங்க. ஒரு 2 மணி நேரத்தில் நீங்கள் சென்னையை பார்த்துடலாம். நாங்கள்லாம் சென்னை பார்த்தோம்னா உன்னை ஊர்வரம் பார்த்துருக்க மாட்டோம், மெட்ராஸ் எங்கே இருக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு கிராமம், சத்திரப்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் அரசு மேல்நிலையில் பள்ளியில் படித்த பிள்ளை தான் உங்கள் முன்னால் சாட்சியாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். அரசு பள்ளியில் இன்றைக்கு அது உங்களைப் போல ஒருவன் தான் இன்று மேடையிலே நின்று கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த இடத்தில் முன்னாள் மாணவர்கள் சங்கம் இடதுபுறம் உள்ள அவங்க இருக்கிறாங்க. இந்த வெற்றிக்கு முழு காரணம் யாரும் கேட்டீங்கன்னா அந்த முன்னாள் மாணவர்கள் தான். இந்த முன்னாள் மாணவர்கள் பற்றி ஐயா எனக்கு இன்விடேஷன் கொடுக்க வரப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் மங்களங்கிழார் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமகனாரை நான் கூகுளில் தேடின பொழுது எல்லை போராட்ட வீரர் என்று மட்டும் அறிந்து கொண்டேன். அதற்கு பின் தான் தெரிந்து கொண்டது எழுத்தறிவித்தவன் இறைவன் என்பதை கூட ஒரு இறைவனாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு மாமனிதன் அந்த மங்களங்கிழார். இந்த விழாவில பேசுவதற்கு ஒரு பெரிய கொடுப்பனை வேணும், மிகப்பெரிய ஒரு கொடுப்பனை வேணும். ஏனென்று கேட்டால், பேசுகின்ற இளம்பரதி ஆகட்டும், முன்னால் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நீங்களாகட்டும், நாம் பெரும்பான்மை இந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கும். என்னதான் நாம் இந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஊர்ல எங்கேயாவது டவுனுக்குள்ள போறப்ப, இல்லை வாணியம்பாடி பக்கம், ராணிப்பேட்டை பக்கம், விசாரம் பக்கம் போறப்ப பார்த்தீங்கன்னா அல்லாஹ் கோயில் மசூதியில் ஒரு சவுண்டு இருக்கும், பாம்பு வசை, அல்லாஹு அக்பர் அல்லான்னு ஒரு சத்தம் கேட்டிருப்போம். தெரிஞ்சா தெரியாமல் எப்படியாவது ஒரு வாழ்க்கையில் பல முறை நம்ம கேட்டிருப்போம். என்னைக்காவது ஒரு நாள் அந்த மசூதியை கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹு அக்பர் ஒரு சத்தம் ரெகுலராக கேட்டுக்கிட்டு இருக்கு. இந்த குரல் யாருக்கு சொந்தமானதுன்னு என்னைக்காவது யோசனை பண்ணியிருக்கோமா? ஏதாவது ஒரு சினிமா பாட்டு படித்தா இது எஸ்பிபின்னு சொல்லிடுறோம், ஹரிஹரன் சொல்லிடுறோம், புது
புதுசா இருக்கு, யாராவது ஒரு பாடகர் பேரை சொல்லிடுறோம். ஆனால் அந்த அல்லாஹ் கோயிலை கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் கேட்கக்கூடிய அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல குரலுக்கு யார் சொந்தக்காரன் என்று எண்ணி பார்த்ததில்லை. பெரியவர்களே, எங்கள் பிள்ளைகளே, இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தை நபிகள் ஆரம்பித்தார். நபிகள் அந்த அரேபிய பாலைவன மண்ணிலே அந்த இஸ்லாம் மார்க்கத்தை ஆரம்பித்த போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய பழமைவாதிகள், குறைஷியர் என்று சொல்லக்கூடிய கூட்டம், இவன் புதுசா ஒரு தத்துவத்தை சொல்லி அடிச்சு துரத்துறாங்க. காடு மேடு மலையில ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு நபிகள். ஒரு நாள் முடிவு பண்றாரு, எவ்வளவு நாளுக்கு காடு மலையில ஒளிய முடியும், வாங்க ஊருக்குள்ள போலான்னு. தன்னுடைய மதத்தில் ஒரு 500 பேர் செஞ்சிருப்பாங்க. 500 பேரை கூப்பிட்டுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் நல்லா பார்த்துக்குவாரு, வாங்க உள்ள ஊருக்குள்ள போகணும். ஊருக்குள்ள வர்றாங்க. ஊருக்குள்ள வந்தவனே முதலில் எப்படி மதத்துல இன்னைக்கு தாடி வச்சிருக்காங்க, இஸ்லாமிய பெரியவர்கள் நோம்பு நூட்டுறாங்க, ரம்ஜான் நோம்பு பண்றாங்க, பெண்கள் புர்கா போட்டிருக்காங்க, 5 வேளை தொழுகிறார்கள். இதெல்லாம் முடிவு பண்றதுக்கு ஒரு பொதுக்குழுவை கூப்பிட்டாரு. தன்னுடைய இருக்கக்கூடிய ஆன்மீக பெரியவர்கள் வச்சு கூட்டம் போடுறாரு. அப்படி கூட்டம் போட்டு முதலில் ஒரு பள்ளிவாசல் கட்டினார்கள். உலகத்தின் முதல் பள்ளிவாசல் கீத்துக்கோட்டையில கட்டப்பட்டது. அந்த கீத்துக்கோட்டையில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் பெயர் குவா. குவாக்கான் குழந்தை கத்துதுல, அதுதான் உலகத்தின் முதல் பள்ளிவாசல். அந்த உலகத்தின் முதல் பள்ளிவாசலில் இருந்து தன்னுடைய மார்க்கத்தை எப்படி வழிநடத்துவது என்று சொல்லி அந்த பெருமகனார் ஆலோசிக்கிறார். எத்தனை முறை தொழுவது? சிலர் சொல்றாங்க 3 வேளை சோறு சாப்பிடுறோம், 3 வேளை இறைவனுக்கு அன்று சொல்லி 3 வேளை தொழலாங்கிறாங்க, 4 வேளை 5 வேலை ஃபைனலாக 5 வேளை டிசைட் ஆயிடுச்சு. தாடி வைக்கிறது அல்லாஹ் அந்த மதத்தினுடைய கடமைகளாம் முடிச்சுட்டு கடைசி ஒரு முடிவெடுத்தார்கள். 5 வேளை தொழுறது முடிவாகி போச்சு. 5 வேளை எப்படி மக்களை மசூதிக்கு அழைக்கிறது அப்படின்னு. ஏன்னா அது பாலைவனம். அப்ப சொல்றாங்க 5 வேளை மசூதி கூப்பிடுறப்ப டமாரா அடிக்கலான்னு சில பேர் சஜஸ்ட் பண்றாங்க, சில பேர் கொம்பு ஊத்தலான்னு சொல்றாங்க, சில பேர் தீவெட்டியை உயர்த்தி காட்டலாம்னு சொல்றாங்க. ஆனால் அத்தனையும் புறந்தள்ளி விட்டு நபிகள் சொன்னார், ஏன் டமாரா அடிக்கணும்? நம்மளோட ஒற்றை கொள்கை அல்லாஹ் உயர்ந்தவன் என்று சொல்லி, எனவே அல்லாஹ் அக்பர் என்று சொல்வோம் என்று சொல்லிவிட்டு கூட்டத்தில் இருக்கவங்களை பார்த்து கேட்டார், இனிமே தொழுகை நடக்கிறப்ப அல்லாஹ் அக்பர் தான் சொல்ல போறோம், முடிவெடுத்தாச்சு. இந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் யார் அல்லாஹ் அக்பர் என்று உலகத்தில் முதலாக சொல்ல போகிறீர்கள் என்று சொல்லி கேள்வி கேட்டார். அத்தனை பேரும் கைதுனாங்க, நான் தான் சொல்ல போறேன். எல்லாம் பெரிய செல்வேந்தர்கள். ஆனால் அத்தனை பேரும் உலகத்தில் முதலாக அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி நான் சொல்லுவதற்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று சொல்லி கை உயர்த்தும் போது கடைசி வரிசையில ஒரு இஸ்லாமிய ஒரு ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்த அடிமை நீக்ரோ பிலால் என்று சொல்லி கூட ஒரு நீக்ரோ அமர்ந்திருந்தார். எல்லாரும் கை தூக்கிட்டாங்க, நான் தான் சொல்ல போறேன், நான் நபிகள்கிட்ட வாய்ப்பு கேட்டாங்க. ஆனா அவர் என்ன பண்ணார், கையை தூக்காம கையை கட்டிக்கிட்டு மேடையில் இருக்கக்கூடிய நபிகளையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. எதுக்குடானா நபிகள் ஏதாவது தண்ணி கொண்டு வர சொல்லுவாரு, பேனா பேப்பர் கேட்பாரு. அதனால அவர் என்ன பணி கொடுக்க போறாருன்னு எல்லாரும் உலகத்தின் முதலாக அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்ட பொழுது அவர் மட்டும் கையை கட்டிக்கிட்டு இருந்தாரு. அவரை அழைத்து ஒரு சாதாரண அடிமை நீக்ரோவை அழைத்து தான் நபிகள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த வரலாற்று பெருமிதத்தை ஒரு எளியவனுக்கும் இந்த மண்ணில் கொடுத்தது நபிகள் நாயகம். நாம் கேட்கக்கூடிய அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடிய குரலுக்கு சொந்தக்காரன் யார் என்று கேட்டால் ஒரு எளிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு அடிமை நீக்ரோ தான். பிலாலுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைத்தது. அதே போல இந்த தேசத்தில் இந்த மண்ணில் எத்தனையோ உயர்ந்த குடிமக்கள் இருக்கின்ற பொழுது ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்த இளம்பருதிக்கும் இந்த இடத்தில் வாய்ப்பளித்த இந்த பள்ளிக்கு நான் மீண்டும் ஒரு முறை நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதில் குறிப்பா சொல்லணும்னா மணி 11:53 அங்கிருந்து 2 பேர் முறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. சனிக்கிழமை சார், இன்னைக்குமா சார் அப்படிங்கிறான். நான் உடனே குப்புசாமியார்கிட்ட கேட்டேன், என்ன சார் கேட்டேன், சனிக்கிழமை லீவ் விட்டுருவேன்னாரு. அவங்க பாட அவங்களுக்கு நீங்க லீவ் விட்டுன்னு சொல்லி எல்லாரும் கூப்பிட்டு முன்னால உட்கார வச்சுக்கீங்க. அதனால முறைச்சு பார்க்குறான், சீக்கிரம் பேசி முடிக்கணும், டைம் ஆச்சுங்கிறான். அது எனக்கு தெரியுது. அதனால ரொம்ப அதிகம் இல்லை, ஒரு 5 நிமிஷத்துக்கு முடிச்சுக்கிட்டுமா, 5 நிமிஷம் முடிச்சுக்கிட்டுமா. ஆனால் ஒரு கண்டிஷன், கேள்வி கேட்பேன், சரியா? கேள்வி கரெக்டாக பதில் சொல்லணும். அந்த கடைசி லைனில் ஒரு 5 பேர் உட்காந்து நம்ம பென்சில் தனியாக கூட்டம் போட்டுருக்கேன். அவன் இதுதான் அந்த மரத்தடியில் எல்லாரும் பார்வை இங்கே தான் இருக்குது. அதனால இப்போ நான் கேள்வி கேட்பேன், கேள்வி கேட்டால் உடனே நீங்கள் பரிசு கொடுப்பேன். உடனே நீங்கள் சொல்லலாம், கேள்வி நீங்கள் கேட்பீங்க, பரிசு யாரு கொடுப்பீங்க? ஐயா குப்புசாமி ஐயா இருக்கார், கவர் போட வச்சுன்னு சொல்லியிருக்கேன். நான் கேள்வி கேட்பேன், பரிசு நீங்கள் சொல்லி ஐயா குப்புசாமிகிட்ட வாங்கி கொடுப்பேன். ஏன்னா இந்த பள்ளி பாடவர். சரியா? இப்போ ஆரம்பிக்கலாமா? கேள்வி கேட்கலாமா? என்னடா இன்னைக்கு இந்த சனிக்கிழமை கிளாஸாக நடத்திட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, இப்போ பேசுகிற இளம்பர்கள் நாங்கள் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் பெருமரியாதைக்குரிய ஐயா பாண்டியன் ஐயா கூட நாங்கள் கூட வந்தோம். வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சைரன் சவுண்டு கேட்டதா நாங்கள் வரும்போது, அது முன்னால் காவல்துறை வர்றாங்க, எஸ்கார்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் அரசு வண்டியில் வந்தோம்.
நான்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது சத்தியமாக இப்படி வரும்னு நினச்சே பார்க்குறேன். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் உங்களை மாதிரி தான் நானும். சரியா, உங்களை மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பிள்ளை தான் நானும். உங்களை மாதிரி தான் கூட்டத்தில் உட்காந்துருந்த ஆள். இப்போ கூட்டத்தில் உட்காந்துருந்த ஆள் தான் இன்னைக்கு மேலே நின்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ இங்கே இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன தெரியுமா? அது எஸ்சி, பிசி, எம்பிசி எல்லாம் இருந்தாலும் நமக்குள்ள ஒற்றுமை என்னன்னா வறுமை. அது மட்டும்தான் நமக்கு எல்லாருக்கும் உள்ள எல்லா ஜாதிக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை. அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நமக்கான ஒற்றுமை என்னன்னா அதுதான். ஏன்னா சில நேரங்களில் பள்ளிக்கூடத்தில் ஏதாவது ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க. முதல் 5 நாள் டைம் கொடுப்பாங்க. 50 பேர் ஒரு 20 பேர் கட்டிடுவான். 5 நாள் முடிஞ்சு ஒரு 2 நாள் கிரேஸ் டைம் கொடுப்பாங்க. அதில் ஒரு 10 பேர் கடைசி கெட்டாமல் கையெழுத்து கொடுத்துனா ஒரு 10 பேர் தூக்குவோம். உண்மையா இல்லையா? வீட்டில் அப்பா அம்மாட்ட இருக்காது. அம்மா என்கிட்ட ஓடி பிடிச்சி நம்மளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விட்ருவாங்க. ஓடி பிடிச்சி அனுப்பி நம்மளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க இல்லையா? அந்த மாதிரி கூட்டம் தானே நம்ம அரசு பள்ளி. அந்த மாதிரி கூட்டத்தில் இருந்தவன் தான் இன்றைக்கு மேடையில் நின்றுட்டு இருக்கிறேன். நம்மளால ஜெயிக்க முடியுமா? நம்ம அரசு பள்ளி நம்மளால ஜெயிக்க முடியுமா அப்படின்னா நம்மளால் முடியும். நம்மளால் முடியும். ஏன் முடியும்னு கேட்டீங்க, எப்படி முடியும்னு கேட்டீங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்திலிருந்து வர்றோம். அப்பா அம்மாவும் பெரிய ஆஃபீஸர் கிடையாது. இல்லை ஏதோ அன்றாடங்காட்சியாக புழப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். அன்றாடங்காட்சியாக புழப்பு நடத்துகிற நம்ம ஜெயிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும். ஏண்டான்னு கேட்டீங்கன்னா, நம்மலாம் குரோட்டன்ஸ் செடி கிடையாது. யாராவது தண்ணி ஊற்றி வளர்க்குறதுக்கு நம்மலாம் காட்டு மரம். நமக்கு வளர்றப்பயே அத்தனை தாங்கி வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏரியில் வைக்கிற மரம் பார்த்தீங்கன்னா ஆடு கடிச்சு போகும், அப்பயும் வளரத்தான் செய்யும். மழை பெய்யாது வளரும், மின்னல் அடித்து வளரும், புயல் அடித்தாலும் ஸ்ட்ராங்காக வளருது. யாரான்னு கேட்டீங்கன்னா நம்ம அரசு பள்ளி மாணவர்கள் நம்ம மட்டும்தான் ஸ்ட்ராங்காக வளர முடியும். நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக ஐயா குப்புசாமி உட்கார்ந்து இந்த பள்ளியில் படித்த மாணவர், அவர் குரோட்டன் செடி கிடையாது ஐயா குப்புசாமி. நம்மளை பாரி அடிபட்டு உதைப்பட்டு இன்றைக்கு பெற்றோர்கள் நம்ம மாதிரி எளிய குடும்பத்தில் வந்தவர் தான் ஐயா. இப்போ பேசுகிற நான் உடனே நினைக்கிறேன், எங்கள் அம்மா 4ஆம் கிளாஸ் படித்தது. எங்கள் அம்மா 4ஆம் கிளாஸு, நான் எம்ஏபிஎல் எம்ஃபில், இன்னைக்கு 4ஆம் கிளாஸ் படித்தது. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா எங்கள் வீடு குடிசை வீடு. எங்கள் வீடு குடிசை வீடு சொன்னால் நம்ப மாட்டேங்க. நீ ஃபேஸ்புக் அந்த பழைய போட்டு கொடுக்க போகிற. எங்கள் வீடு குடிசை வீடு. ஐயா ஒன்று சொன்னீங்க நீங்கள் ஒரு செய்தி. ஒரு குடிசை வீட்டிலிருந்து வந்தவன் தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கிறேன். இப்படி பார்த்தீங்கன்னா வறுமை நம்மளை எந்த விதத்தையும் வீழ்த்தாது. நம்ம முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடிய ஒன்று மட்டும்தான் இன்றைக்கு நமக்கு ஆகாத ஒன்றாக இருக்கும். இதில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு சனிக்கிழமை வீட்டுக்கு சீக்கிரம் போகணும். எனக்கு அப்புறம் ஐயா ஒரு பெரியவர் இருக்காரு, ஐயா பாண்டியா மணிக்கிட்ட ஐயா நடேசன் ஐயா பேசணும். அதனால் இப்போ ஒரு கேள்வியில் ஆரம்பிச்சிடறேன். 501 பதில் சொன்னான். எவ்வளவு? 501. 2 பேர் கேட்டால் 1002 கூட ஐயா கொடுப்பார் குப்புசாமி ஐயா. சரியா? குடிக்காட்டார் ஐயா. அவர் படித்த பள்ளி. எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறினது யாரு? கை தூக்கணும், கூட்டத்தில் சொல்லக்கூடாது. எங்க ஸ்கூல்ல இருந்து யாரும் சொல்லிடாதீங்க. எவரெஸ்ட் சிகரத்தில் முதலாக ஏறியது யார்? கை தூக்கணும். அங்க இருந்து ஒரு கடைசி தூக்கிட்டு இருக்கான் ஸ்கவுட்டு. வா நீதான் சும்மா கேட்டு. சரி, ஓகே, சொல்லிட்டா சொல்லிடலாமா? கம்பெனிக்கு பரிசு கொடுத்து வச்சு 501 எங்கள்கிட்ட. 1953 மே 29ஆம் தேதி கையை தூக்கணும். இது வா ராஜாவி, வா உனக்கு தேடிக்கிட்டு இருக்கு. வா கமான். ஹலோ. அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி உங்க அத்தனை பேரோட கேப்டன் இவர் தான். அங்கே ஒரு கேப்டன் எங்க டீம் இதில் நான் கால்சியா போட மாட்டேன் கேப்டன் சொல்லிட்டாரு. ஓப்பன் ஹிலாரின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கு மங்கள ஹிலாரி எனக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். வாழ்த்துக்கு 501 அவருக்கு மட்டும்தாங்க. டீமுக்கு கிடையாது, கேப்டனுக்கு மட்டும்தான்.
உண்டு சார் உண்டு சார் 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 பிடிச்சிருக்கு உடனே கூட கேப்டன் வாங்க கேப்டன். எவரெஸ்ட்ல ஏறின ஆளை பார்த்தீங்களே, கேப்டன் பார்த்தீங்க. இப்ப 1953 இதை நோட் பண்ணீங்க. திரும்ப இந்த என்னைக்கு டேட் கேட்பேன், அதுக்கு ஒரு 501 இருக்குது. 1953 மே 29 2 பேர் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறினாங்க. எத்தனை பேர்? 2 பேர். ஒன்று எட்மண்ட் ஹிலாரி. திரும்பவும் கேட்பேன், அதுக்கு 501 இருக்கு. பேரை சொல்லிட்டேன், கொஸ்டின் முடிவு சொல்லியாச்சு. எட்மண்ட் ஹிலாரி அவர் நியூசிலாந்து நாட்டை சேர்ந்தவர். அடுத்து டென்சிங் நார்கே. டென்சிங் நார்கே அவர் நேபாளி. சரியா? இதுல எட்மண்ட் ஹிலாரி நியூசிலாந்துல இருந்து வர்றாரு. உலகத்தின் உயர்ந்த சிகரம் எவரெஸ்ட்னு நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அவரும் அது மாதிரி படிச்சுட்டு, இதுவரைக்கும் எவரெஸ்ட் சிகரத்தில் யாரும் உயர்ந்த இடத்தில் ஏறவில்லை, நான் உலகத்தின் உயர்ந்த இடமா இருக்கக்கூடிய எவரெஸ்ட் சிகரத்தில் ஏற போயிருந்து சொல்லி பெரிய ஆசையோடு வேட்கையோடு வந்து இறங்கிட்டார். இறங்கினா உடனே போய் அவருக்கு அந்த ஊருக்கு புதுசு, எவரெஸ்ட் சிகரத்தை பார்க்கலாம், ஏறணும், ட்ரைனிங் எடுக்கணும்ல. அதுக்காக உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு நேபாளி, அவர் டென்சிங் நார்கே. அந்த டென்சிங் நார்கே தான் கைடு. அவர் கூட்டிகிட்டு போயிட்டு டெய்லி ஏறிட முடியாது, ஆக்சிஜன் கம்மியாக இருக்கு. ஒரு 10 நாள் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க, டெய்லி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்னு. அந்த எட்மண்ட் ஹிலாரி நியூசிலாந்துக்காரரை உள்ளூரில் இருக்கிற டென்சிங் நார்கே கூட்டிகிட்டு போய் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. 10 நாள் 15 நாள் ஆச்சு. ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இந்த தேதியில் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறணும். அன்னைக்கு எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுறதுக்கு அன்னைக்கு காலையில் 7 மணிக்கு நியூசிலாந்து நாட்டை சேர்ந்த எட்மண்ட் ஹிலாரி டென்சிங் நார்கே சொந்த உள்ளூர்கார் வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு காலையில் 7 மணி போயிட்டு நார்கே நார்கேன்னு கதவை தட்டுறாரு. டென்சிங் நார்கே கதவை. உடனே ஐயா வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஜோல்னா பையை போட்டு வீட்டில் அவங்க ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டு வர்றாருமா, ஐயா கூட 10 நாள் மலை ஏற போட்டோமா, 10 நாள் அவன் பிள்ளைய பார்த்துக்கோ, குடும்பத்தை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அவர் வீட்டில இருந்து ஒரு ஸ்டெப் வைக்காரு. வீட்டுக்குள்ள இருந்து அவர் பொண்ணு பெயர் நீமா. பொண்ணு பேர் என்ன? நீமா. 5 வயசு குழந்தை வேகமா ஓடி வருது. ஓடி வந்து அப்பா இந்தாப்பான்னு சொல்லிட்டு, அது பிஞ்சு கை 5 வயசு குழந்தை. அந்த 5 வயசு கையில கொஞ்சம் கூட ஸ்வீட் எடுத்து வந்து கொடுக்குது. நம்ம ஊர் அதிரசம் பூந்தி பண்ற மாதிரி அந்த நேபாளில் பண்ற அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பூந்தியோ அதிரசம் எடுத்து வந்து ஒரு பேப்பர்ல மடிச்சு, அப்பா இதை கையில வச்சுக்கோன்னு கொடுக்குது அந்த 5 வயசு நீமா. அடுத்து என்ன பண்ணுது? வீட்டுக்கு ஓடுது. வீட்டுக்கு ஓடி போயிட்டு திரும்ப ஒரு பேனாவை எடுத்து வருது. பேனாவை எடுத்து வந்து அப்பா கையில கொடுக்குது, அப்பா இதையும் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. எதுக்குடான்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அது எவரெஸ்ட் சிகரம். உள்ளூர்காரங்களுக்கு அந்த எவரெஸ்ட் சிகரம்ங்கிறது நம்ம ஊர்ல எப்படி திருப்பதி மலை எப்படி நமக்கு சாமியோ, சோழிங்கர் மலை எப்படி சாமியோ, அது மாதிரி அந்த உள்ளூர் மக்களுக்கு எவரெஸ்ட் சிகரம் என்பது குழுமாங்கோ என்று சொல்லக்கூடிய அழைக்கக்கூடிய எவரெஸ்ட் சிகரம். அது கோயில் மலை மாதா, நமக்கு சிகரம். அந்த பொண்ணு என்ன பண்ணுது? 5 வயசு குழந்தை, அப்பா நீ கோயிலுக்கு போற, மலைக்கு போற, மலை மாதாவுக்கு இது காணிக்கையா வச்சுன்னு சொல்லிட்டு அந்த 5 வயசு குழந்தை வீமா தன் கையில அந்த இனிப்பையும் ஒரு பேனாவை எடுத்து கொடுத்து விடுது. உடனே ஜோல்னா பைக்கு வச்சுட்டு போறாங்க. ஆக்சிஜன் கம்மியா இருக்கு. உலகத்தின் முதலாக அந்த உச்சிக்கு ஏறாங்க. கடைசி கடினமான படிகளை தாண்டி உலகத்தின் உயர்ந்த இடத்துக்கு போனவனையும் எட்மண்ட் ஹிலாரி மேலே கீழே குதிக்கிறான். உலகத்தின் முதலாக நான் தான் அச்சீவ் பண்ணியிருக்கேன், நான் தான் சாதனை படைத்து விட்டேன், உலகத்தின் முதல் நபர் நான் என்று சொல்லி அவன் ஆனந்த கூத்தாடுறான். அந்த பணிக்குள்ள அங்கிட்டு ஓடுறான், அங்கிட்டு ஓடிக்கிட்டு சந்தோஷத்துல இருக்கான். ஆனா கூட போன நேபாளி டென்சிங் நார்கே, இவனுக்கு ஒண்ணு கிடையாது. இவன் ஊர் கோயில், அவனுக்கு அவனுக்கு தான் உலக சாதனை. இவன் என்ன பண்றான்? அவன் அங்க போய் தையா தக்கம் கூச்சிக்கிட்டு இருக்கான் மகிழ்ச்சியில. இவன் பையனை விட்டு துளாவிக்கிட்டு இருக்கான். யாரு? நம்மால் டென்சிங் நார்கே, உள்ளூர் நேபாளி. என்னடானா, தன் மகள் கொடுத்த அந்த இனிப்பையும் தன் மகள் கொடுத்த பேனாவையும் எடுத்து பனியை அந்த பனிக்கட்டி தள்ளி ஒதுக்கிட்டு உள்ள வச்சு, ஆத்தா நல்லபடியா அவன் புள்ள வந்துட்டேன் அப்படி சொல்லி வச்சுட்டு அந்த இனிப்பையும் மகள் கொடுத்த பேனாவை மூடி வச்சுட்டு நன்றி ஆத்தான்னு சொல்லிட்டு மலையை விட்டு கீழே இறங்கி வந்துட்டான். இன்றைக்கு உலகத்தின் உயர்ந்த இடம் எதுவென்று கேட்டால் எவரெஸ்ட் சிகரம் என்று சொல்லி வரலாறு சொல்லுகிறது. இதுதான் உண்மை. ஆனால் இந்த உயர்ந்த இடத்தில் தெரிந்தோ தெரியாமல் முதலில் சென்ற மே 29, 1953 சென்ற டென்சிங் நார்கேவும் எட்மண்ட் ஹிலாரியும்
உயர்ந்த இடத்தில் எதை வைத்து விட்டு வந்திருக்கான் என்று சொன்னால், பேனா என்று சொல்லக்கூடிய எழுதுகோலைத்தான் உலகத்தில் உயர்ந்த இடத்தில் வைத்து விட்டு வந்திருக்கிறார். என்னும் எழுத்தறிவித்தன் ஏன் இறைவன் என்பது போல இன்றைக்கு என்னும் எழுதுகோளும் தெய்வம் எழுத்தும் தெய்வம் என்று பாரதி சொன்னது, பெரும்பளவன் பாரதி சொன்னது போல உலகத்தின் உயர்ந்த இடத்தில் இன்றைக்கு இருப்பது எதுவென்று சொன்னால் கல்வி. அந்த கல்வி உயர்ந்த இடத்தில் அவர்கள் வைத்திருக்கின்ற காரணத்தில்தான் ஒரு சத்திரப்பட்டி பள்ளியிலே படித்த அரசு பள்ளியிலே படித்த மாணவர் உங்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். உங்கள் பள்ளியிலே படித்து அரசு பள்ளியிலே மங்களங்களால் பெயர் சொல்லக்கூடிய வகையிலே படித்த எங்கள் பெருமகனார் ஐயா குப்புசாமி அவர் சொன்னார் எங்களை பற்றி, இவர்கள் உயர்ந்த பதிவு என்று சொல்லி. ஒரு விஷயம், இன்னைக்கு ஐயா 2 பேரும், ஐயா கண்ணப்பன் ஐயாவும் குப்புசாமி ஐயாவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு பள்ளியிலும் எப்பொழுது எங்கள் பள்ளிக்கு வருவீர்கள் என்று சொல்லி ஒவ்வொரு சிஓவும் டிஓவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பள்ளி நிர்வாகிகளும் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு முடிச்சுக்கிறேன் நான் அதுக்கப்புறம் ஐயா பேசினவர் முடிச்சுக்கிறேன். சின்ன பிள்ளைலாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலு, திடீர்னு பார்த்தீங்கன்னா எச்எம் வருவாங்க, கிளாஸ் டீச்சர் வராங்க, நாளைக்கு டிஓ வராருப்பாங்க. அதுக்கு என்ன அங்கே என்னங்க பண்ணணும், குடிச்சிட்டு வாங்க, அதுக்கு குடிச்சிட்டு வாங்க. எல்லாம் ஒட்டடை அடிச்சு வச்சிருப்போம். காந்தி போட்டோ, அம்பேத்கர் போட்டோ, நேரு போட்டோலாம் மாட்ட சொல்லுவாங்க. கரெக்ட் தானே? இங்கே எப்படி தெரியல, எங்கள் ஊர்லேயும் அந்த காலத்தில் அப்படித்தான். சிஓ டிஓ வந்துட்டு உனையும் அப்படி பார்த்தீங்கன்னா சிஓ டிஓ வராருன்னா கடைசியாக வந்து அமைதியாக உட்காந்துருப்போம். வந்துட்டாரு அப்படின்னு சொன்னோனையும் இது இயல்பாக நடக்கிறது. சினிமாவில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சிஓ டிஓ வருவாங்க. வடிவேல் படத்தில் ஒரு படத்தில் ஆண்டைக்கு பக்கத்துக்கு கண்ணு தெரியுமா, எனக்கு சிஓ டிஓவில் அது வரும். வடிவேல் படத்துல பார்க்க ஆத்தைக்கு கண்டு தெரியுமா, அதுதான் யாபத்துக்கு வரும். இப்படி எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சிஓடிஓலாம் பார்த்து உங்களை மாதிரி மிரண்டு போயிருந்த ஒரு சாதாரண அரசு பள்ளி மாணவன் தான் இன்றைக்கு டைரக்டர் ஐயா கூட இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கிறார், இந்த அரசு பள்ளி கொடுத்திருக்கிறது. எனவே நம்மளால முடியுமானா நம்மளை விட்டா யாராலே முடியாது. கவர்மெண்ட் ஸ்கூலால நம்மளால மட்டும்தான் முடியும். நம்மளால முடியலன்னா யாரால முடியாது என்று சொல்லிக்கொண்டு உங்களில் ஒருவராகத்தான் நாங்கள் மேடையில் இருக்கக்கூடிய ஐயா பாண்டியன் ஐயா, எல்லாத்துக்கும் மேல பாண்டியன் ஐயா, ஐபிஎஸ் ஐயா, இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள்ல இருந்து உருவான ஆட்கள் தான் என்று சொல்லிக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா